இந்த 100 நாளுடைய வெற்றி முதலில் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. எத்தனையோ கட்சிகள் சமூக நீதி பற்றி பேசினாலும் எங்களுடைய தலைவர் தமிழக மக்களினுடைய கனவை நிறைவேற்ற சமூக நீதி கணக்கெடுப்பை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சமூக நீதி கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களே. சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை அவர்களே செயல்படுத்த அமைச்சரவையில் ஐயுஎம்டி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், இன்னும் ஒலிம்பிக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை உருவாக்குனதில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சப்ஜெக்ட். ஒரு ஷூ வாங்கினாலே கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஆகும். அப்போ விவசாயிகளாக இருக்கக்கூடிய, மீனவர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணும் பொழுது அவர்களுக்கான பொருளாதார பலம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களால கொண்டு போக முடியாது. ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அப்படி ஒரு ஷூ கூட வாங்க முடியாத ஒரு விளையாட்டு விடுதியில் பள்ளியில் படித்த மாணவன் நான். என்னுடைய கோச்சு தான் எனக்கு முதல் ஷூ வாங்கி கொடுத்தார். அந்த கோச்சுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னுடைய கனவு படிக்கணும்னு, அப்போ நேரு ஸ்டேடியத்தில் எனக்கான அகாமடேஷன் கிடைச்ச பிறகு என்னுடைய கோச், அன்னைக்கு இருந்த மெம்பர் செக்ரட்டரி திரு டேவிதார் ஐஏஎஸ்ஐ நான் இன்னைக்கு நினைவு கொள்கிறேன். ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஒரு திட்டம், நேர்மையான அதிகாரியும் ஒரு அமைச்சரும் இருந்தால் எப்படி செயல்பட முடியும்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான். அரசு திட்டத்தின் வழியில் படித்த மாணவன் நான். அப்படி நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அங்குதான் என்னுடைய அரசியலுக்கான அறிவை வளர்த்த இடம். அங்கே இருந்த ப்ரொஃபஸர் அலெக்சாண்டர் மந்திரமொழி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை உருவாக்கியது என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ். அப்போ நமக்கான விஷன் என்ன அப்படின்னா 8 to 18 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறோம். அதாவது 8 வயசுலேயே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் என்ன ஒரு விஷயம்னா 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஸ்கூலில். ஒரு மேக்ஸ் டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் வைப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு ஃபிசிக்கல் டீச்சருக்கு ஒரு குறிக்கோள் வச்சது கிடையாது. சைக்கிள் ஸ்டாண்ட் எடுத்துக்க வைக்கிறதுக்கும், டிசிப்ளின் பார்க்கறதுக்கும், ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு பிசிக்கல் டீச்சர் நினைச்சா ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்க முடியும். அதுக்கான சிலபஸை உருவாக்கணும். தான் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சு எஜுகேஷன் மினிஸ்டரோட மீட் பண்ணோம். அதுக்கு தான் டேலண்ட் ரிசர்ச் விங் TRWன்னு ஒன்று உருவாக்குறோம். அந்த TRW இந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 15, 16, 22 ஹாஸ்டல் தான் இருக்கும். 38 மாவட்டங்களிலும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வருஷத்திலேயே. ஆண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமத்துவமாக 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் உருவாக்க வேண்டும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எஜுகேஷன் மினிஸ்டரும் முழு ஒத்துழைப்பும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கின பிறகு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய பணி 8 வயசுல இருந்து அந்த குழந்தையை உருவாக்கணும். நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வளர்ந்த மாணவனால சொல்றேன், காலையில் 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நாங்கள் கிரவுண்டில் இருக்கணும். கடுமையான பயிற்சி இருக்கும். அந்த கடுமையான பயிற்சி முடிஞ்ச பிறகு 9:30 மணிக்கே ஸ்கூல் போகணும். அப்படி 9:30 மணிக்கே ஸ்கூல் போனோடனே தூக்கம் மட்டும்தான் வரும். அப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்காக உருவாக்கப்படணும். இது மற்ற மாநிலங்களில் இருக்கு. அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்போ ஒரு நல்லா படிக்கிற மாணவன் போய் 3 மணி நேரம் ஓட வச்சுட்டு திருப்பி ஸ்கூலில் உட்கார வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மயக்கம் தான் வரும். அப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து போன பிறகு அடுத்த காலேஜ் போகும்போது இங்கே ஒலிம்பிக் அகாடமிஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் கிடையாது. நம்ம திட்டங்கள் கொடுத்துருக்கோம், பணம் கொடுத்துருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் 36 கேம் ஒலிம்பிக்ஸில் 36லேருந்து கிட்டத்தட்ட அதிகமான கேம்ஸ் இருக்கும்.
நம்ம 36ல இருந்து 40 கேமை தமிழ்நாட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 36ல இருந்து 40 கேமை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பிக் சென்டர்ஸ் கிடையாது. இந்த குஜராத் போனேன், டெல்லி போனேன், அங்க பாத்தீங்கன்னா 36ல இருந்து 40 கேம் ஒரே இடத்துல ஹாஸ்டல், ஒரே இடத்துல ஏசி அகாமடேஷனோட ஒரு ஹாஸ்டல் இருக்கும். மாண்புமிகு மையநாதன் சார் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போதே நான் நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்கேன். நான் ரூம் நம்பர் 50, 51க்கு நான் போன வாரம் போனேன். என்னுடைய ரூம், நான் தங்கியிருந்த ரூம், அதே ஃபேன், அதே இரும்பு கட்டல், அதே டாய்லெட். இதுதான் இன்றைய யதார்த்தம். அதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நான் போயிட்டு வந்தேன், அதே ரூம் தான். இது யார் மீது தவறு கிடையாது, என்ன செய்யணும் நம்ம அடுத்து சொல்ல வரோம். அப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை அடுத்த உலக தரத்துக்கு உயர்த்தணும். குஜராத்தோ டெல்லி போகும்பொழுது ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் இருக்கும் அந்த ரூம். அப்ப டெக்னாலஜி இருக்கும், அந்த ஸ்டேடியமே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்ப ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். என்னுடைய அறிவிப்புல இருக்கு, அந்த ஒலிம்பிக்ஸ் அகாடமியை உருவாக்கின பிறகு அங்கிருந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் சென்டர்ஸை உருவாக்கணும். இங்க இருந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்கவங்களுக்கு 30 லட்சம் 20 லட்சம் கொடுக்கிறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒன்று சொல்லுவோம், வெற்றி பிறகு மெடல் கொடுக்கும் பொழுது காசு கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அவங்களை அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. 8 வயசுல இருந்தே அவங்களுடைய அனைத்து வழிகளிலும் இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். இந்த அரசு பங்கெடுத்துக்கணும். ஒரு விவசாயி, ஒரு மீனவன், நான் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாம தான் வளர்ந்தேன், எனக்கான அந்த வழி தெரியும். விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனா 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனோம். திருச்சியில் படிக்கும் போது காலையில பழைய சோறு வச்சுட்டு தான் விளையாண்டு இருக்கோம். ஸோ இந்த வழிகள் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கு. இன்னும் ஒலிம்பிக் பிளேயர் போகும்போது ஷூ வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அவல நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. இதையெல்லாம் தொலை தெரிய வேண்டும். இதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒலிம்பிக்ஸ் கமிட்டி, ஒலிம்பிக்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும் பொழுது இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபென்சிங்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் யூரோப்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்க இருக்க கோச்சஸ் ஃபாரின்ல போய் இன்னும் படிக்கல, அதுக்கான கல்வி இங்க இல்ல, அதுக்கான ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் இல்ல. அப்ப ஒலிம்பிக் மெடல் எப்படி எடுக்க முடியும்? சோ ஒடிசால நம்மளுடைய மதுரையில் இருந்த பாண்டியன் அவர்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தனி கொள்கையை உருவாக்குனார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. எந்த விதமான வித்தின் 3 வருஷத்துல உருவாக்குனாங்க. அதனாலதான் ஹாக்கி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 வந்துச்சு. ஹாக்கி வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஒடிசா கவர்மெண்ட். ஒடிசா தான் 6 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஹாக்கி டீமுக்கு. 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது மலைவாழ் மக்கள் இருந்து வந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இங்கேயும் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில், திருவண்ணாமலையில், விழுப்புரத்தில், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளையாட்டு வீரர்கள் எல்லா விதத்திலையும் உடல்லையும் சரி மன அளவிலும் சரி வலிமையானவங்களா இருக்காங்க. ஒரு ஸ்விம்மிங் அகாடமியை நாகப்பட்டினத்திலையும் தூத்துக்குடியும் உருவாக்கினா நம்மளால் நம்பர் 1 ஒலிம்பிக்ல மெடல் எடுக்க முடியும். ஒரு மீனவருடைய மாணவனும் மாணவியும் 3 வயசுல உங்க அப்பா தூக்கி கடல் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நமக்கான ஸ்விம்மிங் அகாடமி தஞ்சாவூர், தூத்துக்குடியில் இல்ல, நாகப்பட்டினத்திலும் இல்ல, வேற ஊர்ல இருக்கு. அப்ப எங்க இயற்கையாக ஒரு விளையாட்டு வீரன் வீராங்கனை உருவாக்க முடியும்னா இயற்கையாவே ஒவ்வொரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான திட்டங்கள் என்னுடைய அறிவிப்புல இருக்கும். என்னென்ன அறிவிப்பு இருக்கு மாண்பு முதலமைச்சர் வழிகாட்டுதல்ல உறுதியாக இன்னையிலிருந்து 10 வருஷம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒலிம்பிக்ஸ்க்கான கடமை உருவாக்கணும். முக்கியமா ஸ்கூல் எஜுகேஷன். நம்ம மாண்புமிகு கல்வி கல்வித்துறை சொல்லுவேன், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறீங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ட்ரக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அந்த ட்ரக்ஸ் பிரச்சனால தான் பாலியல் பலாத்காரம் உருவாகுது. மனிதன் தன்னிலை இழக்கிறாங்க. லிக்கர் கல்ச்சர் அதனால அதிகமாகுது. ஏன்னா நம்மளுடைய கல்வி அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம இந்நேரம் இங்க உட்காந்துருக்கோம், காலையில 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நம்மளால உட்கார முடியல. இதே மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகள் காலையில 9:30 மணிலிருந்து 4 மணி 5 மணி உட்காந்துட்டே இருக்காங்க ஒரு ரூம்ல. நமக்கு இங்க ஒரு நாள் உட்காரும் போது நமக்கான வழி இருக்கே, இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான ப்ராப்ளமும். அப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான கல்வி அமைப்பை உருவாக்கணும். இதுதான் யூரோப் எஜுகேஷன்லையும் சிங்கப்பூர்லையும் அமெரிக்காலையும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல நம்பர் 1 வராங்க, யூரோப் நம்பர் 1 வராங்க ஃபுட்பால்ல. இதே பொருளாதாரம் இங்க இருக்கு. உசைன் போல்ட் 9.59 செகண்ட்ஸ் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த வலிமை விளையாட்டுத்துறையில் இருக்கு. ஆனா நமக்கான குறிக்கோள் இன்னும் வைக்கல.
அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மாண்பு முதலமைச்சர் கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும், ஒரு உடல் எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உன் உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிஃப்டர் பெண்ணை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள், நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம், ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம், எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை உருவாக்குவோம்.